ஹலோ காய்ஸ் அண்ட் மை ஸ்வீட் பாலிஸ் எல்லாம் அப்படி இருக்கீங்க, நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தி சீக்ரெட் ஹஸ்பண்ட் அப்படிங்கிற ஜங்குக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய யூடியூப் புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, 86.4% பீப்புள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. எனக்கு புரியல, உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி நான் எஃப்எஃப் கொடுக்கறது இல்லையா, இல்லை பேட் குவாலிட்டியில் எஃப்எஃப் இருக்கா, ஏதாவது ஒன்று இம்ப்ரூவ் பண்ணணுமா, ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணுமா அப்படின்ட்டு. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டோரி லைன்ஸ் எதுவும் நான் கொடுக்கறது இல்லையா அப்படின்னும் எனக்கு தெரில. ஏன் அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் பொலைட் வேலை சொன்னீங்க அப்படின்னா நானும் கொஞ்சம் என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்குவேன். இஃப் யூ ஹாவ் டைம் ப்ளீஸ் கைண்ட்லி புட் இட் டவுன் ஆன் தி கமெண்ட். ஓகே, சரி வாங்க, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நம்ம ஒரு இன்ட்ரோவோட ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போயிடலாமா? நம்ம ஜேகே இந்த ஸ்டோரியில் ஒரு பிக் எம்என்சியோடைய சிஇஓ அண்ட் நீங்கள் அவருடைய பர்சனல் அசிஸ்டண்ட். இந்த மாதிரி ஜான்ரில் நான் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் இந்த ஜான்ரை சூஸ் பண்ணிட்டேன். எனக்கு பிடிச்ச ட்ரோப் கூட இது தான். அண்ட் உங்களுக்கும் ஜேகேக்கும் ஒரு 1 இயருக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகியிருந்திருக்கும். பட் ஆனால் நீங்கள் சில பல ப்ரைவசி காரணத்துக்காக அதை இன்னுமே சீக்ரெட்டாக தான் வச்சுருக்கீங்க. ஸோ தட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொலீக்ஸ் யாருக்குமே அவ்வளோவா தெரியாது, உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தவிர. எஸ், நம்ம எமிலி தவிர. நான் எப்பயுமே யோசிச்சுருக்கேன், எமிலி மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. பிகாஸ் எனக்கு ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நான் உருவாக்கின கேரக்டர் தான் நம்ம எமிலி. ஓகே, பேசினா பேசிக்கிட்டே இருப்பேன். சரி வாங்க, நம்ம ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போகலாம். அட் தி வெரி ஃபர்ஸ்ட் சீன், நீங்கள் ரொம்ப அவசரமாக குளிச்சுட்டு அப்படியே கீழே வரீங்க கிச்சனுக்கு தான் ஃபுட் மேக் பண்ணுறதுக்காக. உங்கள் ஹேர்லாம் எடுத்து ஒரு மெஸ்ஸி பன் மாதிரி போட்டுட்டு, போச்சு இன்றைக்கி செம்ம லேட் ஆக போகுது, நேற்று விட டைம் ஆகிடும், காலையில் ரெடி ஆக முடியாதுன்னு சொன்னேன், கேட்டானா? அதனால தான் இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இப்போ கம்பெனிக்கு வர லேட்டாக போகணுமே, சிஇஓவே இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது? சங்குக்கா, இது எல்லாமே உன்னால தான். நைட்டு இழுத்து போட்டு எல்லா வேலையும் நான் தானே செய்கிறேன், நீ சும்மா படுன்னு சொல்லிவிட்டு காலையில் ஃபுல்லாக என்ன வேலை வாங்குற. அப்புறம் கம்பெனிக்கு போயிட்டு அது சரியில்லை இது சரியில்லை, ஏன் இது இப்படி இல்லை, ஏன் அது ரைட் ஆகலைன்னு என்னையே பிடிச்சி திட்ட வேண்டியது. எப்போ பார்த்தாலும் நீ இது தான் பண்ணுற, உனக்கு இருக்க. இதுக்கப்புறம் நீ வான்னு சொன்னாலும் நான் வரமாட்டேன். ஆமாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டே அப்படியே உங்கள் ஃபுட்டெல்லாம் மேக் பண்ணிகிட்டு இருக்கும்போது பின்னாடிலேருந்து ஒரு ஹேண்ட் உங்கள் வேஸ்ட்டை நல்லா இழுத்து பிடிக்குது. சடனாக பிடிச்சி இழுத்ததால் நீங்கள் அப்படியே திரும்பி நிற்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களை தூக்கி அந்த ஸ்லாப் மேலே உங்களை உட்கார வச்சுட்டு உங்கள் 2 லெக் நடுவில் அப்படியே நின்றுட்டு உங்களோட நெக்கில் வந்து அப்படியே சாஃப்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். நாடி பொண்டாட்டி, நேற்று செம்மையாக இருந்துச்சு போல். ஜங்குக்கா, என்னை விடுறா. ஆமாம், நான் ஏன் என் பொண்டாட்டி விடணும்? நீ சொன்னாலாம் கேட்க முடியாதுடி, நீ என் பொண்டாட்டி, நான் பண்ணுறதெல்லாம் பண்ண தான் செய்வேன். ஜங்கு, ஏன் பிடிக்கலையா? காலையில் நான் இப்படிலாம் இருந்தால் உனக்கு தான் ரொம்ப அப்படியே ஜாலியாக இருக்குமே. காலையிலேயே ஒரு மாதிரி இருக்குடி, வாடி. ஜங்கு வேண்டாம், கம்பெனி இருக்குது, போகணும், இன்றைக்கி ஒர்க்கிங் ஹார்ஸ் இருக்குன்னு உனக்கு தெரியும்ல, என்னை விடடா, வேணாம். காலையிலேயே மூடேற்றாத, மூடேற்றிட்டு அதுக்கப்புறம் இப்படி விடுன்னு சொன்னால் இப்படி விட முடியும்? நான் என்ன பண்ணேன் உனக்காக? பாரு எவ்வளோ பொறுப்பாக ஃபுட்டெல்லாம் மேக் பண்ணணும்னு நான் தான் அவசரமாக கூவிகிட்ருக்கேன். ஆனால் நீ வந்தோடனே என்னை எடுத்து பிடிச்சி எப்படிடா பண்ணலான்னு பார்க்குறல்ல. பொண்டாட்டி, சிம்பிள் ரீ, என் வேலையெல்லாம் நான் ஃபோக்கஸ்டாக இருக்கேன். அது உனக்கு பிடிக்கலையா? பிடிக்காம தான் நேற்று இன்னும் கொஞ்சம் கெஞ்சினியா? எங்கே சார் இன்னும் கொஞ்சம்னு கெஞ்சின? நாளைக்கே எழுந்திருக்க முடியாது, வேலை வேறு இருக்குது, அப்படி தான் சொன்னேன். ஓ, அப்படி தான் சொன்னியா? எனக்கு அப்போ அது கேட்கல. இப்போ பாரு, இப்போ நீ அப்படி தான் கெஞ்ச வைப்பாரு. ஜங்குக் வேணாம். இரி. அவனோட ஹேண்ட் அப்படியே கீழே போகுது, உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. நீங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி நெளிறீங்க. அப்போது வேணாமா? ஜங்குக் வேணாம். ஆனால் நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே.
உன் பாடி வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுதே. ஜங்குக், இல்லை, என்னை நீ மயக்கிற, வேண்டாம். இன்னும் நான் என் வேலையே பார்க்கல, அதுக்குள்ளே மயங்கிட்டியா? சரி ஓகே, ஒரு 2 மினிட்ஸில் முடிச்சிடலாமா? நீ 2 மினிட்ஸ்லலாம் முடிக்க மாட்டேன், எனக்கு நல்லா தெரியும். எனக்கு 2 மினிட்ஸ் குட்ரி, முடிச்சிட வேண்டி, நிஜமாக சொல்கிறேன். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு உன்னை இப்படி பார்த்ததுக்கப்புறம். நல்லா மெஸ்ஸி பண்ணல, கொலுகட்டி ஆட்டறிய, இப்படியே பேசி என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறல நீ. தெரிஞ்சிருச்சா? சரி ஓகே, நான் எதுவும் ரொம்ப ஹார்டாலாம் போக மாட்டேன், சும்மா சிம்பிளாக முடிச்சிடலாம். சீக்கிரமாக முடிப்பியா? அதான் சொல்கிறேன்ல, இப்பெல்லாம் பேசி என்னை இன்னும் மூடேத்தாத என்ன? சரி ஓகே அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது கரெக்டாக அங்கே விசில் ஊதுற சத்தம் கேட்குது. நீங்கள் டப்புன்னு அவனை தள்ளி விட்டுட்டு, ஐயோ போச்சு, சாப்பாடு நேரம் கருகி இருக்கும், நீ போய் ரெடி ஆகு, கம்பெனிக்கு வர நம்ம எவ்வளோ லேட்டாக போகிறோம், எல்லாம் தப்பாக நினச்சிக்குவாங்க, போ. நாடி அப்படின்னு அவன் மறுபடியும் உங்களை பேக் ஹக் பண்ணுறான். ஜங்குக், எங்கே பாரு, என் தங்க புருஷன் இல்லை, என் அழகு புருஷன் இல்லை, அதெல்லாம் இருக்குதான். பட் ஆனால் சரி ஓகே, நீ வந்துட்டு நான் என்ன சொன்னாலும் கேட்குற மாதிரி இல்லை, ஒரு முத்தம் கூட போயிடுறேன். இங்கே வா அப்படின்னு நீங்கள் அவனோட கன்னத்தில் அழகாக ஒரு முத்தம் கொடுக்குறீங்க. நான் உங்ககிட்ட மெயின் டிஷ் கேட்டால் எனக்கு சைட் டிஷ் கொடுக்குறதே அவன் வேலையாக வச்சுருக்கேடி. டைம் ஆகிடுச்சு, போ, அப்புறமேல் பார்த்துக்கலாம், நைட்டு திரும்ப என்கிட்ட மாட்டுவல, அப்போ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் இங்கேருந்து கிளம்பிடுறான். நீங்கள் ஃபுட்டெல்லாம் மேக் பண்ணி வச்சுட்டு லஞ்ச் பாக்ஸ்லாம் பேக் பண்ணி ஜங்குக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க டைனிங் டேபிளில். ஜங்குக் அழகாக ஒரு கோட் சூட் வியர் பண்ணிவிட்டு கையில் வாட்ச் கட்டிகிட்டே கீழே இறங்கி வரான். நடி பொண்டாட்டி, போகலாமா? எப்பயும் போல உன் புருஷன் ஆன்சமாக இருக்கான்ல, அதுக்கு என்ன குறைச்சல், என் புருஷன் எப்பயுமே அழகுதான். ஜங்குக், ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் உன் கார்லேயே வந்துடுவா. நம்ம எப்பயுமே அப்படி தானே போவோம், என்ன நீங்கள் மட்டும் புதுசாக கேட்குற, நீ வா நம்ம போகலாம். உன் ஆஃபீஸில் எல்லாம் பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாதுன்னு நான் சொல்லிட்டேன், நீ தான் இப்போ வரைக்கும் அது பெரிய விஷயமா பேசிக்கிட்டு இருக்க, அவங்களுக்கு தெரிஞ்சா என்னடி? எனக்கு புரியுது, பட் ஆனால் இதனால் உனக்கு ஏதாவது தப்பான பேர் வந்துட போகுது, அதனால தான். சரி நீ வா, அதெல்லாம் பேசாத, சீக்கிரமாக டைம் ஆச்சு, போகலாம் அப்படியே சொல்லிட்டு நீங்கள் அவனை இழுத்துக்கிட்டு கார் பக்கத்தில் கொண்டு போய் விட்டுறீங்க. அவன் ட்ரைவ் பண்ணிவிட்டு வந்திருப்பான். நீங்கள் கம்பெனிக்கு வந்த உடனே, ஜங்குக் நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன், ஐடியா எப்படி இருக்குது? உன்ன மாதிரி மக்காரு என் கூட வந்தால் தான் என்னவா? நீ போ ஜங்குக்பா, ஏன்டா இப்படி பண்ணுற? நான் சொல்கிறது ஒரு டைமாச்சு கேளு, போ, என் குழந்தை தானே நீ, போ. எப்பட்றா குழந்தை மேக் பண்ணலான்னு நான் இருக்கேன், எனக்கு குழந்த மாதிரி பம்பர் பண்ணுறா. சரி போகிறேன், இந்த மூஞ்சிக்காக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அவன் ஃபஸ்ட் போயிருந்திருப்பான். அப்புறம் நீங்கள் எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே அவசரமாக உங்கள் கம்பெனிக்குள்ளே திருட்டுத்தனமாக போகிறீங்க. ஒயன், திருட்டு போன ஆட்டம் அப்படியே ஒளிஞ்சு வர்றது பாரு. என்ன இன்னைக்கு இவ்வளோ லேட்டு? இப்போ தான் நம்ம சிஇஓவும் போகிறத நான் பார்த்தேன். யாரும் பார்க்கல நான் வந்ததை. எமிலி, நேற்று புரியுது, அதை வர சொல்லி என் சிங்கிள் லைஃப்பை நாசமாக்காதடி, எனக்கெலாம் வயிற்றுச்சலாக இருக்குது. சரி ஓகே, நீ எதுக்கு இவ்வளோ லேட்டாக வந்தேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. என்ன நேற்று சரியான ஹார்ட் ஒர்க் போல்? ஆமாம். அதே நீ இவ்வளோ சடைஞ்சிக்கிற? பண்ணவர் தான் சடைஞ்சிக்கணும், அவரே நல்லா ஸ்ட்ராங்காக கெத்தாக போயிட்டுருக்காரு. இருந்தாலும் சரி, அதை பற்றி இதுக்கு பேசிட்டு. பாத்தியா, அதை பற்றி பேசினா உனக்கு வெக்கம் வருது, அதனால தான் நீ வேணாங்கிற. எமிலி, காலையிலேயே கொள்ளாதடி. சரி ஓகே, வயன் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். ஜாஸ் இருக்கால, அவன் ரொம்ப நேரமாக உன்னை தேடிட்டு இருந்தான் காலையில். அவனை பார்த்தா உன்னை பார்க்க சொல்லி நான் சொல்கிறேன். என்னவா இருக்கும்? சரி கண்டிப்பாக சொல்லு, நான் ஜங்குக் பார்க்க போகிறேன். அங்கேயும் போய் நீங்கள் ரொமான்ஸ் தானே பண்ண போகிறீங்க? போடி போ, ஏதோ ஒர்க் பண்ணுற மாதிரியே போகிறாப்பாரு. போடி அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கோட ரூமுக்கு தான் போகிறீங்க.
எக்ஸ்கியூஸ் மீ சார். எப்படி நடிகிறா பாரேன் குளிர்ச்சி. எஸ் கம்மிங். வரும்போது நான் எத்தனை டைம் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் டோரை சாத்திட்டு வான்னு. நான் என்ன பண்ணுறது? நான் டோர் இந்த சைடு சாத்தினா நீ ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுற. என்னோடய ஒர்க்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? என் பொண்டாட்டியை பக்கத்தில் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதாண்டி இருக்கிறதுலே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். உனக்கு ரொமான்ஸ் கேட்குது. ஆனால் ஏதாவது ஒரு ஃபைல் தப்பாக போயிட்டா நீ என்ன தான் பிடிச்சி திட்டுவ. அதுக்கும் வீட்டில் போய் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி கடைசியில் பெட்டில் தான் முடிப்பேன். எனக்கு நல்லா தெரியும். இவ்வளோலாம் பேசாத. போய் முதல்ல டோரை சாத்திட்டு வா போ. சரி ஓகே. அப்படி சொல்லிட்டு நீங்கள் டோரை சாத்திட்டு ஜங்குக் பக்கத்தில் வந்து நிற்கிறீங்க. இவ்வளோ க்ளோஸ்அப்பில் இருந்தால் போதுமாடி. ஜங்குக் உடனே உங்களை இழுத்து பிடிச்சி அவனோட மடியில் உட்கார வைக்கிறான். ஆமாம், இன்னைக்கு என்ன பிளான்ஸ் பேபி? ஒரு மீட்டிங் இருக்குது, அப்புறம் ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணணும், அப்புறம் நிறையா ஃபைல்ஸ் கரெக்ஷன் இருக்குது, சைன்ஸும் நிறைய இடத்துல பண்ண வேண்டியது இருக்குது. இர்ரி என்னமோ அசைது. இர்ரி. என்ன? உதட்டிக்கிட்ட என்னமோ அசைதுடி. கண்டுபிடிச்சிட்டேன்டி. அது ஜங்குக், என்ன விடு. யாராச்சும் பார்த்தா அவ்வளோதான் ஜங்குக்கா. இப்போ யாராச்சும் உள்ளே வரணும், அப்புறம் நம்ம 2 பேரும் கொத்தா மாட்ட போகிறோம் பாரு. மாட்டினா என்ன? அவன் என்ன பண்ணிட போகிறான் என் கம்பெனி? அவன் என்னடி பண்ணுவான்? ஆமாம், உன் கண்ணுத்துக்கிட்ட என்னமோ இருக்கே. உன்னோட விளையாட்டெல்லாம் இங்கே பலிக்காது தம்பி. தம்பியாடினா? ஜங்கு, நீ இடுப்பு பிடிச்சி கில்லாதடா. சொல்லு, உனக்கு நான் தம்பியா? தம்பி மாதிரி யாரையன் என் தம்பியை காட்டினேன்னு வச்சுக்கோவேன், அப்புறம் உனக்கு தெரியும். வேண்டாம். ஆனால் உனக்கு என்னை விட என் தம்பி தானே ரொம்ப பிடிக்கும். ஆமாம், ஜங்குக்கு இவ்வளோ டர்ட்டியாக பேசாதடா. ஏன் பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு. அப்புறம் பேசக்கூடாதுங்கிற. சரி, நான் பேசல. எந்திரி. எப்படி இப்படி நீ ஒர்க்கிங் ஹார்ஸாக கெடுக்கலாம்? எந்திரி. என்ன நீ அப்படியே மாறிட்ட? சொல்லிட்டே இருக்கேன், எந்திரி. சரி ஓகே. ஓகே மிஸ் ஒயன், வேலை பாருங்கன்னா எனக்கு கிடைக்கிற வேலையை வச்சுக்க கூடாது, புரியுதா? கம்பெனிக்குள்ளே எப்பயுமே இப்படி தான் இருக்கணும். சரி ஓகே சார். நான் என்ன சொன்னாலும் நீ கேட்குற பத்தியா? இந்த கண்ட்ரோல் எனக்கு பிடிச்சிருக்குடி, ஒரு மாதிரி நல்லா இருக்கு. சரி ஓகே, உன் ஒர்க்கெல்லாம் போய் பாருப்போ. எங்கே நின்று டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காத. உன்னை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி ஆகிடும், அப்புறம் ஒர்க் பண்ண தோணாதுடி. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்புறீங்க. அப்போ ஜங்குக்கு உங்கள் பட்லியே அடிக்கிறான். அம்மா என்ன? ஒன்றும் இல்லையே, ஏதாவது காற்று பட்டிருக்கோண்டி. காற்று இவ்வளோ ஃபாஸ்ட்டாக படுதா? சரியான குறும்புக்காரனாக இருக்கான். ஐயா, நல்லா கொலுமாமி மாதிரி இருக்கிறத பாரு, கொலுகு முழுகுன்னு. இப்படி பேசியே கவுத்துறான். ஜங்குக்கோட கேபினில் தான் உங்களோட டேபிளுமே இருக்கும், லைக் அவனுக்கு பக்கத்தில். ஸோ நீங்கள் போயிட்டு உட்காந்துட்டு உங்கள் லேப்பை ஓப்பன் பண்ணுறீங்க. ஜங்குக்கும் அவனோட கம்ப்யூட்டரில் ஏதோ ஒர்க் பண்ணுற மாதிரி உங்களை தான் பார்த்து அப்படியே சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கான். பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறமும் அல்பமாக சைட் அடிக்கிறேடா ஜங்குகா. ஆனால் இவ்வளோலாம் எவ்வளோ வேணால் சைட் அடிக்கலாம், வருத்து அப்படிங்கிற மாதிரி இங்கே ஜங்குக் பார்த்துக்கிட்டே உட்காந்துட்ருக்கான் அவங்கள. இவனுக்கு வேறு வேலையே இல்லையா? ஆமாம், இவன் வேலையை பாதி நான் செய்கிறேன்ல, அப்போ இவ்வளோ ஜாலியாக தான் இருப்பான். விட்டால் என்னையே இவனோட சைனை கற்றுக்கிட்டு போட சொல்லுவான் போல். அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ கரெக்டாக டோர் நாக் ஆகுது. உள்ளே நம்ம ஜாஸ் தான் வரான். சார், இந்த ஃபைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆட்டோ கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது, பண்ணிடுங்க. என் வியூவை மறைக்கிறான் பாரு, கொஞ்சம் தள்ளி நில்லு. என்ன சார்? கொஞ்சம் தள்ளி நில்றா, புரியலையா நான் சொல்கிறது? ஓகே சார், இங்கே நிற்கவா? நீ எங்கே வேணாலும் நில்லு, என் வியூவை மட்டும் மறைக்காத. என்ன வியூ சார்? என்ன எனக்கு புரியல. இவன் வேற ஒருத்தன். சரி, நான் ஆட்டோ கரெக்ட் பண்ணி வைக்கிறேன், கிளம்பு. ஓகே சார். ஒயன், என்ன இவன் அந்த சைடு போகிறான்? ஒயன், உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும், காலையிலேருந்து ட்ரை பண்ணுறேன்.
காலையில் நீ லேட்டாக வந்திருப்ப போல. ஆமாம், அது எல்லாத்துக்கும் காரணம் இங்கே ஒருத்தர் உட்காந்துட்ருக்கானே. என்னமோ நீ சொல்கிறான்னு எனக்கு கேட்க மாட்டேங்குது. ஒன்றும் இல்லை, சொல்லுங்க. அது எல்லாத்துக்கும் காரணம் நான் தாங்கிறாடா புடுங்கி. இப்போ தெரியுதுல அவள் யாருதுன்னு அப்படிங்கிற மாதிரி இங்கே ஜங்குக்கு ஒரு மாதிரி பெருமையாக உட்காண்ட்ருக்கான். அங்கே நம்ம ஜாஸ் உங்ககிட்ட, வயன் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இப்போ வேணாம், பிரேக் வரும்போது பேசலாமா? கண்டிப்பாக. தேங்க்யூ வயன், தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜாஸ் அங்கேருந்து போயிடுறான். ஏய், அவனடி உங்ககிட்ட பேசணுமா? நானும் உன் கூட தானே உட்காந்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு எப்படி தெரியும்? அப்போது எனக்கு தெரியாது. அவன் என்ன அப்படி நெளிஞ்சு உங்ககிட்ட பேசுகிறான். நீ என்னடாண்ணா சொல்லுங்க ஜாஸ் அப்படின்லாம் பேசுகிற. அப்புறம் வேறு எப்படி பேச முடியும்? பேசவே கூடாது அப்படின்னு சொல்லுவேன் நினச்சியா? அவ்வளோ டாக்ஸிக்கலாக இல்லடினா, நீ பேசு. அவன் என்ன சொன்னாங்கிறது எனக்கு தெரியணும். பொசசிவ்னஸ்ஸை தலைக்கு மேலே வச்சுருக்கான். எப்படி நடிக்கிறது பாரு. ஓகே சார், உங்கள் ஒர்க்கை பார்க்குறீங்களா? ஏய், என்னோடய கம்பெனியில் வந்து என்னையே வேலை பார்க்க சொல்கிறியா? நான் வேலை பார்க்கணுன்னு நினச்சாதான் பார்ப்பேன். நீலாம் சொன்னால் நல்லா பார்க்க முடியாதுடி. அவன் தான் கூப்பிட்றான்ல, கிளம்பு போ, நம்ம பேசணுமா? ஆனால் இன்னும் பிரேக் டைமே ஆகலையே. எனக்கு வர சஸ்பென்ஸாக இருக்கே. அவன் என்ன கேட்பான்? ஏதாவது கேட்கட்டுமே தப்பா? இருக்கு, அவனை வாழையை விட்டு தூக்கிறேன். டேய் ஜாஸு, இருக்குடா அவனுக்கு. என் முன்னாடி என் பொண்டாட்டியை பேசுகிறல்ல, சரி இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இங்கே நம்ம ஜங்கு உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் நேரம் கழித்து பிரேக் டைமும் வருது. நீங்கள் எந்திரிக்கிறீங்க. கிளம்பிட்டியா? அவன் என்ன சொல்லுவான்? போய் அவனுக்கு ஜாலரா தட்டலாம் தானே எந்திரிக்கிற. ஜங்கு, இப்போ ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அவன் என்னமோ சொல்லணும்னு சொன்னான், அதுவும் இம்பார்ட்டன்ட்னு சொன்னான். ஏதோ ஒர்க் விஷயமாக தான் இருக்கும், நான் போய் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு நீங்கள் அங்கேருந்து போயிடுறீங்க. அவன் என்ன சொல்கிறதா கூப்பிட்ருக்கான் என்னன்னே தெரியலையே, எனக்கு வேறு மண்டையெல்லாம் பிச்சுக்குது. போய் நம்மளே பார்த்துருவோமா அப்படின்னு ஜங்குக்கு அவனோட சீட்லேருந்து எந்திரிச்சு அவனும் பிரேக்கில் நீங்கள் எங்கே இருப்பீங்களோ அங்கே தான் வரான். இங்கே நம்ம ஜாஸ் உங்ககிட்ட, வயன் உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும். ரொம்ப நாளாக இதை சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைல்ல? உங்கள் அம்மா கிட்ட நான் வந்து பேசவா? எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, உன் கூட ரொம்ப நாள் வாழணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஐ எம் லவ் வித் யூ அப்படின்னு அவன் பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான். நீங்கள் இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டே நின்றுட்டுருக்கீங்க. எம்மளும் இங்கே ஆணு வாயை பிறந்துட்டு பார்க்குறா. ஏய் என்னடி, உனக்கும் ஜங்குக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறது இவன் தெரியாமல் இவன் பாட்டுக்கு என்னமோ பேசிக்கிட்டு இருக்கான். அது தாண்டி எனக்கும் தெரியல. இது மட்டும் ஜங்குக்கு தெரிஞ்சதுன்னா அவன் இவனெல்லாம் போட்டு அடிக்க மாட்டான், என்னதான் நைட்டு ஃபுல்லாக வச்சு சாவடிப்பான். ஓ, வாயினா உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணுமா ஜாஸ்? சார் சாரி சார், நான் கேட்டதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது. எனக்கு உண்மையாகவே வாயினை பிடிச்சிருக்கு. அவளுக்கு பிடிச்சா ஓகே தான். ஓகே வாயின், உன்னோட ஆன்சர் மட்டும் நீ சொல்லு, நான் வெயிட் பண்ணுறேன். ஏய் என்னடி, இவன் ஜங்குக்கிட்டே போய் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறான். ஐயோ, நான் செத்துட்டேன்டி, செத்துட்டேன் எமிலி. இன்றைக்கி நான் உன்னோட வீட்டில் வந்து தங்குவா? ஏய் அதெல்லாம் முடியவே முடியாது, எங்கள் அம்மா அப்புறம் அவ்வளோதான். உன் புருஷன் தானே, நீ சமாளி அப்படின்னு சொல்லிட்டு எமிலி அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஜாஸ் போனதுக்கப்புறமா ஜங்குக்கு இங்கே உங்களை ஒரு மாதிரி மேலேருந்து கீழே பார்த்துட்டு கோவமாக ஒரு லுக் விடுறான். ஜங்குக்கு இங்கே பாரு, அவன் அதை தான் சொல்லுவான்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. இது வந்துட்டு ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட். ஐயோ வாயெல்லாம் குளருதே. ஜங்குக்கு இங்கே பாரு ஜங்கு அப்படின்னு நீங்கள் அவனை கன்வின்ஸ் பண்ணலான்னு பார்க்குறீங்க. பட் ஜங்குக்கு எதுவுமே சொல்லாமல் அவன் பாட்டுக்கு அப்படியே அவனோட கேபினுக்கு போயிடுறான். போச்சு, செத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நீங்கள் சைலண்ட்டாக அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கீங்க. அவன் பாட்டுக்கு உள்ளே போயிட்டு அவன் சேரில் உட்காந்துட்டு அவனோட கம்ப்யூட்டரில் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுறான். உங்களுக்கு இங்கே ஒரு மாதிரி அள்ளு கிளம்புது. நீங்கள் டோரை சைலண்ட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அவன் பக்கத்தில் போய் நின்று, ஜங்கு ஏய் பாரி, எனக்கு எதை பற்றியும் பேசுகிறதுக்கு மூடில்ல, போய் உன்னோட ஒர்க்கை மட்டும் பாரு, புரியுதா? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் உட்காந்துக்கிறீங்க.
நீங்கள் ஜங்குக்கே தான் அப்படியே எட்டி எட்டி பார்க்குறீங்க. அவங்கள பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி அவன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மாறிட்டான். டைம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கிப் ஆகுது. நீங்கள் ஈவினிங் போகும்போது கூட ஜங்குக்கா என்கிட்ட பேசுடா அப்படின்னு நீங்கள் எவ்வளவோ கெஞ்சுறீங்க. பட் ஜங்குக் உங்களை பார்த்த உடனே எதுவுமே பேசாமல் அவன் பாட்டுக்கு அப்படியே தள்ளி போய் நிற்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் உங்கள் கேபினை விட்டு வெளியே வந்த உடனே ஜாஸ் வரா. ஒயன், ஐ எம் ரியலி சாரி. எமிலி எனக்கு இப்போ தான் சொல்கிறா நீ சிங்கிள்னு நான் நினச்சிட்டேன். உனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறதே எனக்கு தெரியாது. இட்ஸ் ஓகே ஜாஸ், நான் என்னோடய ரிலேஷன்ஷிப்பை சீக்ரெட்டாக தானே வச்சுருக்கேன், வெளியே சொல்லலைல்ல, அதனால தான் இந்த கன்ஃபியூஷன் எல்லாம். இட்ஸ் ஓகே, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். அப்படியே ஜங்குக் சார்கிட்டையும் நான் சாரி கேட்டேன்னு சொல்லிடு. சாரி, அவர்கிட்டயே போய் எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன். என்னை வேலையை விட்டு மட்டும் தூங்க வேணான்னு சொல்லு. கண்டிப்பாக அப்படிலாம் அவன் பண்ண மாட்டான், நான் பார்த்துக்கிறேன். சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் போகிறேன். ஓகேடி, டேக் கேர் அப்படின்னு ஜாஸ் அங்கேருந்து கிளம்பிடுறான். எங்கள் ஜங்குக்கு காரில் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஹாரன்லாம் அடிச்சுட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக அப்படியே ஆக்சிலரேட்டர் மட்டும் முறுக்கிட்டு பிரேக்கை போட்டு அப்படின்னு மாற்றி மாற்றி அப்படியே பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் வந்து ஃப்ரண்ட் சீட்டில் உட்காடுறீங்க. ஜங்குக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவன் காரை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ரொம்ப ஃபாஸ்ட்டாக வீட்டுக்கு விடுறான். உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அவன் இவ்வளோ கோவமாக இருக்கான். இப்போல்லாம் நீங்கள் அவனை பார்த்ததே கிடையாது. அதை விட அவன் ரொம்ப ஜலஸில் அப்படியே பொங்கி வலிகிறான் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுது. ஜங்குக் ஃபாஸ்ட்டாக அப்படியே கார்லேருந்து வெளியே வந்து வீட்டுக்குள்ளார தான் கிளம்பி அவனோட கோட் சூட்லாம் கழட்டி வீசி எறிகிறான் ஹாலில். நீங்கள் ரொம்ப அப்படியே பூனைக்குட்டி மாதிரி அவன் பின்னாடி பம்பிகிட்டே போகிறீங்க. ஜங்குக், ஐம் சாரி ஜங்குக், எத்தனை டைம் சொல்கிறது ஐம் சாரின்னு. ஏய், சாரி தானே, வா நம்ம ஸ்டைலில் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெல்ட்டை கழட்டுறான். அவங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. பக்கத்தில் வாடி. நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா ரொம்ப பயமாக இருக்கு. ஏன், என்னை விட உனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கா? அவன் கூட தான் போவியா? நான் எப்போ அப்படி சொன்னேன் அப்படின்னு நீங்கள் கோவத்தில் அவன் பக்கத்தில் வர அவன் அப்படியே உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு பெட்டில் பேசிக்கலான்னா. இன்றைக்கி நான் எவ்வளோ கோவத்தில் இருந்தேங்கிறத நான் பெட்டில் காட்டுறேன்டி. இன்றைக்கி பெட்டு உடைய போகுது அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சொல்லிவிட்டு அப்படியே அப்ஸ்டேருக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்படியே உங்களை கூட்டிகிட்டு போகிறான். உங்களை பெட்டில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவன் தூக்கி போட்டு, ஏய் முட்டி போடுறி. ஜங்குக், பண்றி. சரி ஓகே, போனிடெயில் போடு. ஜங்குக், ஜங்குக் வேணாம் ஜங்குக், நான் தான் சாரி சொல்கிறேன்ல. நான் சொல்கிறத மட்டும் செஞ்சேன்னா அட்லீஸ்ட் ஒரு வாரம் கழித்து கம்பெனிக்கு வரலாம். இல்லைன்னு வச்சுக்கோவேன், ஒரு மாதம் 2 மாதம் ஆகும். என்ன சொல்கிற? சரி, நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நீல் டவுன் பண்ணி அவன் சொன்ன மாதிரி போனிடெயில் போடுறீங்க. உங்கள் வாயை அவன் நல்லா ஆணை திறக்க வச்சுட்டு அப்படியே அவன் இன்சர்ட் பண்ணுறான். உங்களுக்கு கொஞ்சம் கூட அவன் டைம் கொடுக்காம, எப்படி அவன் என்கிட்டயோ வந்து உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, இல்லை ஒயின் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எனக்கு அப்போ எப்படி இருந்தது தெரியுமா? சொல்றி, எப்படி சொல்லலாம்? அவன் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறான். ஜங்குக் போதும் ஜங்குக். இறி, அவ்வளோதாண்டி. இன்னும் கொஞ்சம் தான். எப்படி உன்னால் மட்டும் இப்படி இருக்க முடியுது? என்னை கோவப்படுத்துகிற, எனக்கு லவ்வும் கொடுக்குற, என்னை ஆசையாக பார்த்துக்கிற, என்னோடய எல்லா எமோஷன்ஸும் உன்னை பார்த்தா மட்டும்தாண்டி எனக்கு வெளியே வருது. பொண்டாட்டி, எப்படி இவ்வளோ அழகாக இருக்க? இங்கேருந்து வியூ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது தெரியுமா? நான்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவன்டி. ஆனால் அவன் அப்படி பேசினான்ல, அதுக்கே உன்னெல்லாம் என்ன பண்ணணுன்றிருக்கு தெரியுமா? எனக்கு சொன்னால் நீ பயந்துருவடி. ஆனால் பண்ணணும். எனக்கு அவ்வளோ கோவம் வருது, அவ்வளோ வெறிமயிராகுது எனக்கு. ஜங்குக் வேணாம் ஜங்குக், நான் சொல்கிறது கொஞ்சம் கேட்குறேன்டி. எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி, ஹிட் ஆகுதுடி. இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஃபீல் பண்ணிட்டு அப்படியே உங்களோட மவுத்லேயே விட்டுறான். இப்போ ஓகேடி, வலி எடுத்துட்டான், சொல்லு. சொல்லுடி. ஜங்குக்
ஐம் சாரி, எனக்கு தெரியல. அவன் அப்படி பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கலடா. அவன் அப்படி பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அன்எக்ஸ்பெக்டடு. எனக்கு இதெல்லாம் தெரியாது. தெரிஞ்சிருந்தா யார்கிட்டயோ பேசியிருந்துருக்க மாட்டேன். இதை தானே சொல்ல போகிற? ஏய், இதுக்கு தான் சொன்னேன். முன்னாடியே கம்பெனியில் எல்லாத்துக்கும் தெரியட்டும் நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு. ஆனால் நீ தான் செக்ரஸி முக்கியம், ப்ரைவசி முக்கியம் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருந்த. இதுக்காகவே அவனை தூக்கி போட்டு செய்யணுண்டி. உன்னால தாண்டி இப்போ அவன் வந்து இப்படி நிற்கிறான். இன்றைக்கி இவன் வருவான், நாளைக்கு இன்னொருத்தனா. நான் பார்த்துக்கிட்டு விரல் சுப்பிட்டுருக்குன் மாடி. ஜங்குக், வேணா ஜங்குக், தப்பாக பேசாத. ஏய், நடி தப்பாக பேசுறது? தப்பாக பண்ணவும் செய்வேன். ஏன்னா நீ என் பொண்டாட்டிடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களை மறுபடியும் பெட்டில் போட்டு அப்படியே உங்கள் மேலே ஓவர் ஆகுறான். பொண்டாட்டி நான் லவ்வபுளாக பண்ணி தானே பார்த்துருக்கேன், ஹார்டாக பண்ணி பார்த்ததில்லல்ல. உங்களுக்கு ஒரு மாதிரி அப்படியே கல் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அவனை பிக் ஐஸில். கவலைப்படாதடி, என் கோவம் தணிஞ்சதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஆனால் அது எப்போ தனியும்னு எனக்கே தெரில. அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அவன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுறான். உங்களுக்கு இங்கே செம்மையாக ஸ்வெட் ஆகுது. நீங்கள் அப்படியே உங்களோட ப்ரீத்தெல்லாம் மேலே போன மாதிரி அப்படியே அங்கே படுத்துட்ருக்கீங்க. ஜங்குக், போதும் ஜங்குக். எனக்கு போதாதுடி. எனக்கு எவ்வளோ பண்ணாலும் கோவம் அடங்கவே மாட்டேங்குதுடி. எனக்கு அடங்கவே மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. ஜங்குக், இங்கே பாரு, இங்கே வா, என் பக்கத்தில் வா. நடி பண்ண போகிற? என் நெஞ்சில் சாஞ்சிக்கோ, இங்கே வா. பொண்டாட்டி. ஜங்குக்கா, இங்கே பாருடா. சரி, ஓகே, விடு. எப்படி ஒரு செகண்டில் என்னை இப்படி மாற்றிடுற? மாயக்காரி. ஜங்குக்கா, இப்படி டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிட்டு நைட்டு வரைக்கும் காலையில் விடிஞ்சதுக்கப்புறமும் இப்படி டைட்டாக கட்டி பிடிச்சிட்டே தூங்கலாம். அப்படியே உன் கோவெல்லாம் குறைஞ்சிரும். அவன் என்கிட்ட நீ இல்லாத போது என்ன சொன்னான் தெரியுமா? சாயங்காலம் வந்து, எனக்கு தெரியல வயன், ஐம் ரியலி சாரி, ஜங்குக் தான் உன் புருஷன்னு எனக்கு தெரியலன்னு சொன்னான். நானும் சொல்லிட்டு வந்தேன், ஜங்குக் என் புருஷன் இருக்கும்போது எனக்கு வேறு யாரும் வேணான்னு சொல்லிட்டு வந்தேன். எப்பயுமே நான் உனக்கு தான். அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? அது எனக்கு புரியுதுடி, அது எனக்கு நல்லாவே தெரியும். சரி, நாளைக்கு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, எல்லாத்துக்கிட்டேயும் போய் ஜங்குக் தான் என் புருஷன்னு சொல்லுவேன்னு ப்ராமிஸ் பண்ணுறி. பிங்கி ப்ராமிஸ். பிங்கி ப்ராமிஸ். கண்டிப்பாக நான் சொல்கிறேன். பாரு, நீ பண்ணதில்ல எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குதுடா, என்னால் முடியல. சரி, ஓகேடி. என் பாப்பால வா, நீ என் நெஞ்சில் நீ சாஞ்சுக்கோ. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் தட்டி கொடுக்குறேன், நீ தூங்குவியா? சரி, ஓகே. ஐ லவ் யூ ஜங்குக்பா. ஐ லவ் யூ ஸோ மச் டி. அது உனக்கு தான் புரிய மாட்டேங்குது, அதனால தான் இதெல்லாம் பண்ணுறேன். ஐ லவ் யூ ஸோ மச் டி பொண்டாட்டி அப்படின்ட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் அவன் அழகாக கிஸ் பண்ணுறான். நீங்களும் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு படுத்து தூங்கிடுறீங்க. அது நெக்ஸ்ட் மார்னிங் நீங்களும் ஜங்குக்கும் உங்கள் கம்பெனியில் அப்படியே கையை பிடிச்சிட்டு ஹோல்ட் பண்ணிகிட்டே அப்படியே உள்ளே போகிறீங்க. எல்லோரும் ஒரு மாதிரி வியர்டாக பார்க்குறாங்க. ஜங்குக்கை, அவங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் ஒன்று சொல்லணும், எல்லாம் வந்து இங்கே நில்லுங்க பார்க்கலாம். என்ன சொல்ல போகிறாரு வயன்? என்ன நடக்குது? அது எம்லி, ஜங்குக் சொல்லும்போது உனக்கு தெரியும் அப்படி நீங்கள் வெக்கப்பட்டுட்டு உங்கள் கேபின்குள்ளார ஓடிடுறீங்க. பாருங்க, ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. அவள் தான் என் ஒய்ஃப், நான் தான் அவள் ஹஸ்பண்ட். இதை சொல்லணுன்னு தான் நினச்சான், அவ்வளோதான். உங்கள் ஒர்க்கை பாருங்கள் அப்படின்னு எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்காம ஜங்குக் அவன் உங்கள் கேபின்குள்ளார வந்துடுறான். டோரை ஓப்பன் பண்ணால் நீங்கள் அவனோட டெஸ்க் மேலே ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க. அவனை பார்த்துட்டு, என்ன சார், கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமாண்டி, உனக்கு தெரியாதா? அழகான பொண்டாட்டி இருக்கா எனக்கு. ஐயோ, ட்ரீட்டுங்க. ஜில்லாவோட ட்ரீட்டு எப்போவுமே ஹாட்டு, ஆசைக்கில்ல கேட்டு வாங்கி கொடி கேட்டு. பாட்டெல்லாம் பலமாக இருக்கே. இப்போ எல்லாத்துக்கும் நம்ம சொல்லிட்டோம்ல, அப்போ என்னடி அர்த்தம்? அப்படின்னு உங்கள் பக்கத்தில் வரான். என்ன அர்த்தம்? ஜங்குக், என்ன? அவங்க வேஸ்டெல்லாம் டைட்டாக பிடிச்சி ஹோல்ட் பண்ணி
உங்களை க்ளோஸ்அப்பாக இழுத்துட்டு, அப்போது எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு. அப்போது ரொமான்ஸுக்கு இதுக்கப்புறம் பஞ்சமே இருக்காது. கரெக்டாக? சரி, அதுக்கு இப்போ என்ன பண்ண போகிற? ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு இங்கே ட்ரீட் கொடுக்கலான்றீங்க. நீ தானே ட்ரீட் வேணும்னு கேட்ட. ஜங்குக்கா, நிஜமாலுமே தான் சொல்கிறியா? நான் நடக்கிறத பற்றி மட்டும்தான் பேசுவேன். நான் சொல்கிறதெல்லாம் நடத்தியும் காட்டுவேன். பார்க்குறியா? ஓகேடா, நான் ரொம்ப நாள் கழித்து ஒரு ஹாட் ஸ்டாண்ட் போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. ஓகே, லவ் யூ ஆல், டேக் கேர், பை, மியூ யூ.